வெல்கம் டு பிரியா டெக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். A list can contain multiple values in an ordered sequence. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணும் அப்படி இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு பேப்பரில் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பீங்களே, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், லிஸ்ட்டை எழுதி நான் வச்சுருக்கேன், லிஸ்ட் நான் எழுதி வச்சுருக்கேன்னு வாங்கல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லிஸ்ட்டும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் பைசைக்கிள் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள ஒரு 4 விதமான ஒரு பிராண்ட் நேம்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதுவே வேரியபிள்ஸ் அப்படின்னா இதுவே வந்து நார்மலாக லிஸ்ட் இல்லாமல் வேரியபிளில் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள் நேமை கொடுத்துட்டு ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும். அதுவே லிஸ்ட் யூஸ் பண்ணால் நம்மளால மோர் தென் ஒன் வேல்யூஸை நம்மளால ஒரு வேரியபிளுக்கு கொடுக்க முடியும். இட் இஸ் மியூட்டபிள் விச் மீன்ஸ் we can change the list. லிஸ்ட் அப்படிங்கிறத மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள கொடுத்துருக்கிற வேல்யூவை என்னால் எடுக்க முடியும். ஐ மீன் இந்த இடத்துல ரெட் லைன் இருக்கலாம், எனக்கு இது வேணாம் அப்படின்னா அதை எடுக்க முடியும், எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க முடியும், இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பண்ண முடிகிறது தான் நம்ம மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மியூட்டபிள் அப்படின்னா இதுக்குள்ளே கொடுத்துட்டு ஒரு ஒன்ஸ் நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. You can make a list that includes the list of alphabets, the digits from 0 to 9 float. உள்ள கொடுக்குற வேல்யூஸ் வெறும் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும் அவசியமே கிடையாது. இன்டீஜர், ஃப்ளோட்டு என்ன வேணாலும் நம்ம உள்ள கொடுக்கலாம். To define list, use square bracket and use comma to separate individual items in the list. ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பனிங்லேயும் எண்டிங்லையும் இருக்கணும். ஒவ்வொரு வேல்யூக்கும் நடுவில் கம்மா கொடுக்கணும். அப்போ தான் இது லிஸ்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இண்டெக்ஸ் பொசிஷன். இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு புக் எடுக்கிறீங்க, அந்த புக்கில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கை உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு பேஜாக பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லை, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, கண்டென்ட் பேஜில் போனீங்கன்னா இல்லை டைட்டில் அதோட பேஜ் நம்பர் இருக்கும், அதை டேரெக்டாக போய் எடுப்பீங்களா. அதே மாதிரி தான் இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. உள்ளே இருக்கிற வேல்யூஸ், இத்தனை வேல்யூஸ் கொடுக்குறோம், அதுலேருந்து எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது, அதுக்கு தான் இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இந்த ஒரு எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம 0, அடுத்து 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ பொசிஷன் கொடுப்போம். அதுவே கடைசியிலேருந்து வரும் அப்படின்னா அதை -1, -2, -3 அப்படிங்கிறது தான் வரும். இப்போ எனக்கு இந்த ரெட் லைன் அப்படிங்கிறத நான் எடுக்கணும் அப்படின்னா 0, 1, 2 இண்டெக்ஸ் வந்து 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ரெட் லைன் அப்படிங்கிறது வந்துடும். ஒருவேளை எனக்கு கடைசியில் இருக்கிறது வேணும், ஆனால் கடைசியில் இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு தெரியல அப்படின்னா -1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற வேல்யூ நமக்கு வரும். இது எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து கூகுள் கொலாப்லேயே எடுத்துக்கிறேன். அதில் போயிட்டு நான் வந்து லிஸ்ட்டுன்னு கொடுக்கக்கூடாது, சாரி, இதில் வந்து வேரியபிள் நேம் லிஸ்ட்டுன்னு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது வேரியபிளோட ரூல்ஸு. ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வந்து நேம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நேமில் பிரியா அண்ட் பைத்தான் இது ரெண்டும் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து செகண்டாக இருக்கிறது பைத்தான் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கன்னா பிரிண்ட் ஆஃப் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இண்டெக்ஸ் நேம் வேல்யூவை கொடுக்குறோம். இது 0ங்கிறது பிரியா, 1ங்கிறது பைத்தான். ஸோ 1 அப்படிங்கிறத நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பைத்தான் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஒருவேளை இந்த பைத்தானோட வேல்யூ எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தெரியல அப்படின்னா தான் -1 அப்படின்னு கொடுக்கணும். இது வந்து 2 தான் இருக்குது, அதனால் டேரெக்டாகவே இதை நான் 1ன்னு சொல்லுவேன். ஒருவேளை நிறையா இருக்குது, ஒரு 10, 20, 30 இருக்குது, எனக்கு எத்தனை இருக்குன்னே கணக்கு பண்ண தெரியல, ஆனால் கடைசியில் உள்ளது வேணும் அப்படின்னா நம்ம -1 அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா கடைசியில் உள்ளது நமக்கு வரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் இன் லிஸ்ட். நான் சொன்னேன் தெரியுமா, எப்படி ஒரே ஒரு எடுக்கிறது அப்படிங்கிறது, அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இங்கே நான் வந்து 0 அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா இங்கே டர்க் அப்படிங்கிறது எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். மாடிஃபைங் எலமெண்ட் இன் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேல்யூவை அதுக்கு பதிலாக நான் வேற ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி கொடுக்கறதுன்னு பாருங்கள். நான் இசட் அப்படிங்கிறதுல ஒரு வேல்யூஸ் லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அதில் 1 அப்படிங்கிறதுல ஃபிஷ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த 1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் ஃபிஷ்ஷுன்னு மாறுது அப்படின்னா அந்த 7க்கு பதிலாக எனக்கு ஃபிஷ் அப்படிங்கிறது மாறும். கடைசி அவுட்புட்டை பாருங்கள், 7 அப்படிங்கிறதுக்கு பதிலாக எனக்கு ஃபிஷ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்து பார்க்க போகுது ஆடிங் எலமெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து மாடிஃபையிங் எலமெண்ட்ஸ் பார்த்தோம். அதாவது ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூக்கு பதிலாக இன்னொரு வேல்யூவை நம்ம கொடுப்போம். ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு புதுசான வேல்யூவை எப்படி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம்.
இதுக்கு நம்ம 2 மெத்தட் இருக்கு ஆடிங் எலிமெண்ட்ஸ்ல. ஒண்ணு அப்பெண்ட், இன்னொன்னு இன்சர்ட். இந்த அப்பெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, வேல்யூஸ வந்து லிஸ்ட்டுக்குள்ள கடைசியா ஆட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இன்சர்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, நம்ம சொல்ற இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணிவிடும். இந்த அப்பெண்ட் அப்படிங்கிறதுல எக்ஸாம்பிள்ல பாருங்க. நான் இங்க வந்து 4 அப்படிங்கிறத அப்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த 4 அப்படிங்கிறது எனக்கு கடைசியா போய் ஆட் ஆகும். இதுவே இந்த இன்சர்ட் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ல பாருங்க. மை இன்சர்ட்ல நான் வந்து 4 வேல்யூஸ் வச்சிருக்கேன். இப்ப இன்சர்ட்ன்னு குடுத்து 2, மேங்கோ அப்படிங்கிற வேல்யூ குடுத்தேன்னா, செகண்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு மேங்கோ அப்படிங்கிறது போய் ஜாயின் ஆயிடும். ஸோ அப்பெண்டுக்கும் இன்சர்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இன்சர்ட்டுக்கும் மாடிஃபைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மாடிஃபை அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, இருக்கிற வேல்யூவை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக புது வேல்யூவை கொடுக்கும். ஆனால் இன்சர்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வேல்யூ அந்த தள்ளி விட்டுட்டு பின்னாடி தள்ளிட்டு கொடுத்துருக்க இண்டெக்ஸில் புதுசான வேல்யூவை கொடுக்கும். இதுதான் வந்து மாடிஃபைக்கும் இன்சர்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். அண்ட் இன்சர்ட்டுக்கும் அப்பெண்டுக்கும் அப்பெண்டுங்கிறது கடைசியில் ஜாயின் ஆகும். இன்சர்ட் அப்படிங்கிறது சொல்கிற பொசிஷனில் போய் அது ஜாயின் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தான் ரிமூவிங் எலமெண்ட்ஸ். ஸோ ரிமூவிங் எலமெண்ட்ஸில் மொத்தம் 3 வகை இருக்குது. ஒன்று டெல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று பாப்பு, இன்னொன்று ரிமூவ். ஸோ அந்த டெல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு. இதுவே பாப் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, எப்படி அப்பெண்ட் அப்படிங்கிறது வந்து கடைசியில் இருக்கிற வேல்யூவில் கடைசியில் கொண்டு போய் வேல்யூ ஆட் பண்ணுவோம், அதே மாதிரி பாப் அப்படிங்கிறது கடைசியில் இருக்கிற வேல்யூவை டிலீட் பண்ணும். அதை டிலீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டிலீட் பண்ண வேல்யூவை வச்சு நம்ம ஏதாவது ஒர்க்கும் பண்ண முடியும். அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். To remove the last elements in the list, but it let you work with that item. அண்ட் பாப்பை யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இங்கே டெல்லை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூவை இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி டிலீட் பண்ணமோ பாப்பை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணலாம். அண்ட் ரிமூவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் இல்லாமல் வேல்யூவை பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. ஸோ இது மூணுத்தையும் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிமூவிங் அன் எலமெண்ட் யூசிங் டெல் ஸ்டேட்மெண்ட். இது நான் டெல் அப்புறம் வந்து வேரியபிள் நேம் அப்புறம் இண்டெக்ஸ் வேல்யூ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது டிலீட் ஆகிடும். இதுவே பாப்பில் பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் நேமை கொடுக்குறேன். அதுக்குள்ளே நான் வந்து பாப் பண்ண சொல்கிறேன். இந்த பாப் பண்ணுறது என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியில் இருக்கிற லேடி பேர்ட் அப்படிங்கிறது எனக்கு இந்த பாப்போட மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிறதுல எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இதே பேரையும் நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, பாப் அப்படிங்கிறதுல கொடுத்து நேம்ஸ் டாட் -1 அப்படின்னு கொடுக்குறேன். பிரிண்ட் பண்ணும்போது ரெண்டுத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இங்கே பாப்னு கொடுக்கணும். நேம்ஸ் டாட் பாப் இப்படி கொடுக்கணும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பிரிண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து இங்கே பைத்தான் அப்படிங்கிறது எனக்கு டெலீட் ஆகிடும். அண்ட் அது டெலீட் ஆனது பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்புல சேவ் ஆகி அந்த பாப்புங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டெலீட் ஆன பைத்தானுங்கிறது அதில் ஸ்டோர் ஆகி எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் இந்த பாப் அப்படிங்கிறது இதாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இதில் நம்ம வந்து என்ன வேல்யூ இண்டெக்ஸோ அதையும் கொடுத்து பண்ண முடியும். இப்போ நான் 0ன்னு இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா எனக்கு இங்கே இப்போ பிரியாங்கிறது டெலீட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் ரிமூவ். நான் இங்கே ரிமூவ்க்கான எக்ஸாம்பிள் நான் கொடுக்கல. இதை நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதே பேரை நான் எடுத்துக்கிறேன். நான் இதில் வந்து நேம்ஸ் வேரியபிள் நேம் டாட் ரிமூவ்க்குள்ள நான் வந்து என்ன வேல்யூவை இப்போ கொடுக்குறேன். இப்போ பிரியான்னு கொடுத்துட்டு பிரிண்ட் நேம்ஸ் இப்படி ரன் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்களா எனக்கு இந்த பிரியா அப்படிங்கிறது போயிடுச்சு. இப்படி தான் ஒரு வேல்யூவை பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும் நம்மளால. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் ஆர்கனைசிங் ஏ லிஸ்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறத எப்படி டெலீட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், அப்பெண்ட் பண்ணலாம் அண்ட் மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஒரு லிஸ்ட்டை எப்படி ஆர்கனைஸாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். இதில் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று சார்ட், இன்னொன்று சார்ட்டட், இன்னொன்று ரிவர்ஸ். இந்த சார்ட்டுக்கும் சார்ட்டடுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சார்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம வந்து ஒரு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நமக்கு மாற்றும். ஆனால் அந்த மாத்திர அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். அதுவே சார்ட்டட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் இருக்கும். ஆனால் அது டெம்பரவரியாக தான் மாற்றும். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இங்கே நான் சார்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இது மாறும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு இது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாறிடுச்சு. ஆனால் இது திருப்பி நீங்கள் கார்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இது
மாறினது தான் இருக்குமே தவிரல பழசு இந்த வேல்யூஸ் நமக்கு வரவே வராது. இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து நேம்ஸ் அப்படிங்கிறதுல பிரியா பைத்தான் வேர்ல்ட் ஹலோ இது எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சார்ட் பண்ணுறேன். நேம்ஸ் ஆஃப் நேம்ஸ் டாட் சார்ட் மெத்தடு கொடுத்து இப்போ பிரிண்ட் ஆஃப் சார்ட் நேம்ஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாற்றிடுச்சு. இதுவே நான் இங்கே சார்ட்டட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, நான் இங்கே சார்ட்டட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் படுத்துகிறேன். பிரிண்ட் ஆஃப் சார்ட்டட் ஆஃப் நேம்ஸ். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு சார்ட்டட் அப்படின்னு கொடுக்கும்போது அதே மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் மாறி இருக்கு. ஆனால் நான் திருப்பியும் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் வேல்யூ ஆனது எனக்கு வந்துடும். ஸோ இதுதான் சார்ட்டுக்கும் சார்ட்டடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரிவர்ஸ் ஆர்டர். இது வரைக்கும் பார்த்தது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே எனக்கு வந்து ரிவர்ஸில் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ எனக்கு அப்படியே ரிவர்ஸ் வந்துருக்கு. அதுக்கு நான் ரிவர்ஸுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லென்த் ஆஃப் த லிஸ்ட். உள்ளே கொடுத்துருக்க வேல்யூ எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த லென் ஆஃப் வேரியபிள் நேமை கொடுத்தீங்கன்னா உள்ளே எத்தனை இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் நம்ம கிடைக்கும். இங்கே 3 இருக்கிறதுனால எனக்கு அவுட்புட் 3 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிறத வந்து எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்லைசிங் எ லிஸ்ட். நான் கொடுத்துருக்கிற வேல்யூஸில் ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற வேல்யூஸில் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும். என்னால் வந்து இந்த ஒன்று மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன என்ன இன்டீஜரோ அந்த இன்டீஜரை கொடுத்தா நான் எடுக்க முடியும். ஆனால் இதுவே எனக்கு ஒரு 3 to 4 வேல்யூஸ் வந்து எனக்கு லிஸ்ட்லேருந்து வேணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே பிரிண்டில் போயிட்டு நேம்ஸ் ஆஃப் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வேர்ல்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுவே எனக்கு இந்த பைத்தான் வேர்ல்டு ரெண்டுமே எனக்கு அவுட்புட்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்லைஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி தான் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படி இருக்கோ அதுலேருந்து அதோட இன்டீஜர் நம்பரை கொடுக்கணும். ஸோ எனக்கு பைத்தான்லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால நான் பைத்தானோட இன்டீஜர் நம்பரான 1 அப்படிங்கிறத கொடுக்குறேன். அண்ட் கோலன் கொடுத்துட்டு அடுத்து எதில் முடியணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்குறேன். இப்போ நான் ஹலோ அப்படிங்கிறதுல முடியணும்னு நினைக்கிறேன். ஸோ 0 1 2 3. ஸோ இப்போ நான் 3 இங்கே கொடுக்குறேன். இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இதுக்கான வேர்ல்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு பைத்தான்லேருந்து வேர்ல்டு வரைக்கும் வந்திருக்கு. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா நான் வந்து 1 2 3 சொன்னேன். ஸோ 3 வரைக்கும் அப்படின்னா 1 2 3 ஹலோவும் வரணும் தானே, அது இங்கே வராது. பைத்தானில் வந்து ஸ்லைஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வேல்யூ வரைக்கும் வேணுமோ அதுக்கு அடுத்த வேல்யூ வரைக்கும் கொடுத்தா அடுத்த இண்டெக்ஸை கொடுத்தா தான் அதுக்கு நீங்கள் சொல்கிற வேல்யூ வரைக்கும் அது வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஹலோ அப்படிங்கிறதும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கொடுக்கணும். இல்லை எனக்கு அதுக்கு அடுத்து வேல்யூ கிடையாது ஆனால் கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல 3 அப்படிங்கிறத எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு கடைசி வரைக்கும் வரும். ஓகேவா? இதுவே நான் இங்கே வந்து 0லேருந்து இப்போ கொடுக்குறேன் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் 0ன்னு கொடுத்துட்டு எனக்கு வேர்ல்டு வரைக்கும் நான் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ வேர்ல்டு வரைக்கும் வேணும்னா நான் கடைசியில் இருக்கிற 0 1 2 3 4ங்கிறத கொடுத்தா தான் எனக்கு வேர்ல்டு வரைக்கும் வரும். 4th இண்டெக்ஸை கொடுத்தா தான் நமக்கு ஹலோங்கிறதோட இண்டெக்ஸை கொடுத்தா தான் எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் வரும். இல்லை நான் வந்து வேர்ல்டோட இண்டெக்ஸையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பைத்தான் வரைக்கும் தான் வரும். இருங்க வரேன். சாரி, நான் மாற்றி கொடுத்துருக்கேன். எனக்கு வேர்ல்டு வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற இண்டெக்ஸை கொடுக்கணும். இல்லை அதோட இண்டெக்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வேல்யூஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஸ்லைஸுங்கிறது ஒர்க் ஆகும். இப்போ
இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காப்பியிங் ஏ லிஸ்ட். இந்த காப்பியிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வகையில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னொருத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லிஸ்ட்டை மாற்றினாலும் செகண்ட் லிஸ்ட்டும் மாறுறது ஒன்று இருக்குது, மாறாமல் இருக்கிறது ஒன்று இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் புதுசாக எடுத்துக்கிறேன். அதே நேம்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸ்னு வச்சுப்போம். புதுசாக நம்பர் அப்படிங்கிறதுல 10, 20, 30, 40 இது கொடுக்குறேன். இப்போ இது நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே இப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்தாலும் எனக்கு உள்ளே இருக்கு அங்கே நம்பர் அப்படிங்கிறத கொடுத்த வேல்யூஸ் இதுக்கு வந்துடும். பாருங்க, இப்போ ரன் பண்ணால் எனக்கு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கனோ அது அப்படியே இந்த நம்பர் 1 அப்படிங்கிற வேரியபிளுக்கு மாறிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, நான் ஒருவேளை இந்த நம்பர் எம்யூஎம் இருக்குல்ல, அதில் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்பர் 1 அப்படிங்கிறதுல எனக்கு அதுவும் சேஞ்ச் ஆகும். இங்கே நான் வந்து அப்படிங்கிறதுல அப்பெண்ட் பண்ணுறேன், 50 அப்படிங்கிறத அப்பெண்ட் பண்ணி இப்போ நான் வந்து வெறும் பிரிண்ட் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, நான் நம்ங்கிறதுல தான் அப்பெண்ட் பண்ணுறேன், நம்பர் 1 அப்படிங்கிறதுல அப்பெண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே 50-50 அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கு. இது எதனால் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு வந்து ரெண்டுத்துக்குமே வேல்யூ வந்து ஒரே லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் ஆகிடும். அதனால தான் நம்ம அந்த லொக்கேஷனில் என்ன மாற்றினாலும் அதுக்கு அது எதெல்லாம் எடுத்துக்குதோ அதுவும் மாறுது. இப்போ இதுவே நான் இங்கே ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது அடுத்ததில் சேஞ்ச் ஆகாது. இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் நம்மள வந்து சேஞ்ச் பண்ணது எனக்கு ஒன்ல எனக்கு சேஞ்சே ஆகலை. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது சேஞ்சஸ் ஆகாது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம். இண்டெக்ஸை யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறத எப்படி மாடிஃபை பண்ணுறது, ஆட் பண்ணுறது, அதுவும் ஆடில் அப்பெண்ட் எப்படி பண்ணலாம், இன்சர்ட் எப்படி பண்ணலாம், ரிமூவ் பண்ணுறதுலாம் என்னென்ன இது இருக்குது, வகைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது என்ன, அப்புறம் ஸ்லைசிங்னா என்ன, அண்ட் காப்பிங் லிஸ்ட்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துப்போம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பை பை.